இப்போல்லாம் நிறைய பேர் வந்து அட்வைஸ் சொல்கிறாங்க. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அது அவங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க, இப்போல்லாம் வளர்ச்சி அடைந்த காலத்தில் வந்து ரீல்ஸை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் அவங்கள தேடி போங்க, மற்ற நாளைக்கு இல்லை அவங்கள நீங்கள் தேடி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரீல்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்கும். எதை நம்புறேன்னே தெரியாது. ஆனால் இந்த காலங்களை தவிர்த்து அப்துல் கலாம், அன்னை தெரேசா, மகாத்மா காந்தி இருந்த காலத்தில் அவங்களுடைய அந்த அட்வைஸ் சிந்தனைகளை கேட்டு நிறைய பேர் வந்து நல்ல வழியில் போயிருக்காங்க. அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்துல் கலாம் ஐயாவோட சிந்தனைகளை கேட்டு அதுக்கான விளக்கங்களை அறிஞ்சு கொண்டு நம்ம வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் நம்ம வாழணும், எப்படியெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, உன் முதல் வெற்றியில் திருப்தி கொள்ளாதே. உனக்கு கிடைச்ச வெற்றி உனக்கு அதிர்ஷ்டத்தினால் மட்டும்தான் கிடைச்சதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா அழகாக சொல்லியிருக்காரு. இதில் இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால், வெற்றிக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. நீ ஒவ்வொரு தடவையும் முயற்சி செய்து நீ அதில் வெற்றி பெற்றால் அது வெற்றி தான். அதுக்காக உன்னுடைய வெற்றியை விடக்கூடாது. நீ இன்னும் நிறைய வெற்றிகளை, நிறைய சாதனைகளை பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிந்தனையில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம விடுற தவறே இதுதான். ஒரு வெற்றியை பார்த்து தான் இது போதும் அப்படின்னு சொல்லித்திருக்காம நம்ம நிறைய சாதிக்கணும், இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு சொல்லி நாம் இன்னும் முயற்சியை அதிகரிக்கணும். நம்மளை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி தீர்மானிக்கப்படும். நம்பர் 2, உன்னுடைய வாழ்க்கையில் வர அனைத்து சங்கடங்களும் உன்னை அழிக்க வரல. உன் திறமையையும் உன் மனசக்தியையும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கஷ்டம் வந்தால் சாகணுமா வாழணுமா எதிர்த்து போராடணுமான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கஷ்டங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளோட திறமையையும் நம்மளுடைய வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிற முகமாகத்தான் வருது. அது நம்ம புரிஞ்சு கொண்டு வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நம்மட கையில் தான் இருக்குது. நம்பர் 3, வாய்ப்புக்காக காத்திருக்காத, வாய்ப்பை உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் செய்கிறதே இப்படித்தான். வாய்ப்பை தேடி நம்மளோட காலங்களை வேஸ்ட் ஆகுறோம். ஆனால் அப்படி இருக்காமல் நமக்கு ஒரு திறமை இருக்குதா, நமக்கு முயற்சி இருக்குதா, அதை செய்கிற துணிச்சல் இருக்குதா, அதுக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருந்தால் நம்மளை தேடி நிறைய வாய்ப்புகள் வரும். அதில் இருந்து நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரலாம். எல்லா சிந்தனைகளையும் பார்க்க போனால் நம்மளோட வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு சொன்னது மாதிரி தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அவங்க அனுபவத்தில் சொன்னது, தடைகளை தாண்டி அவங்க இந்த வெற்றி பெற்ற மனிதர்களாகத்தான் இருக்காங்க. அவங்க சொல்றதை நம்ம கட்டாயம் கேட்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.